வணக்கம். இன்னைக்கு நம் சமையலில் நம்ம பார்க்க போகிறது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பன்னீர் கேப்சிகம் புலாவ். எப்படி பண்ணுறது எல்லாம் வாங்க. 1/2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 5 டம்ளர் தண்ணியில் கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் ஆயில் விட்டு அரிசி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி உதிரி எடுத்து வச்சுருங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்குங்க. 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குங்க. 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். அடுப்பை மீடியமாக வச்சுங்க. 10 பூண்டை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்க, அதையும் போட்டுறேன். பூண்டு கொஞ்சம் பொன்னிறமாக ஆகட்டும். பூண்டு பொன்னிறமாக வச்சு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்க, அதையும் போட்டுறேன். 10 பீன்ஸு சின்ன பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்க, அதையும் போட்டுறேன். 1/2 கேரட் பொடி பொடியாக அரைச்சி அதுவும் போட்டுறேன். 1/2 கொடை மிளகா கட் பண்ணி வச்சுக்க, அதையும் போட்டுறேன். சீரகம் போட மறந்துட்டேன். இப்போ 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுருங்க. நல்லா தொலைய விடுங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக, அதையும் போட்டலாம். 1 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். காய்க்கு தேவையான உப்பு போட்டுருங்க. சாதத்தில் போட்டாச்சு. காய் மட்டும் போட்டுருங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள். நல்லா கலரி விடுங்க. இப்போ கட் பண்ணி வச்ச பன்னீரை அதில் போட்டலாம். 1 பாக்கெட் பன்னீர் போட்டுட்டேன். நல்லா கலரி விடுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுருங்க. வடித்து வச்ச சாதத்தை போட்டுருங்க. 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்குங்க. அடுப்பை கம்மியில் வச்சு 1 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஒரு கலரி கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பன்னீர் கேப்சிகம் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்பி இன்னொரு ரெசிபியில் நம்ம சமையலை பார்க்கலாம்.